ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஒரே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை தான் எழுதியிருக்கேன். 3 விதமாக சால்வ் பண்ண போகிறோம், 3 டைப்பில். ஆனால் ஆன்சர் எல்லாம் ஒன்றா தான் வரும். ஆனால் அவன் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சாதாரணமாக ஃபேக்டரைசேஷன் மெத்தடுன்னு சொல்கிறேன். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, உனக்கு தெரிஞ்சதான். இந்த மாதிரி டி ஃபார்ம் போட்டு -6 -5 இது முன்னாடி நம்பர் இருந்தால் மல்டியில் பண்ண தெரியுமில்ல? 9th வரைக்கும் நம்ம பண்ணுவோம்ல. முன்னாடி நம்பர் இருந்தால் என்ன செய்யணும்? மல்டியில் பண்ணிட்டு டிவைட் பண்ணிக்கிறணும். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ரைட்டு. இப்போ இது ரெண்டே மல்டியில் பண்ணால் ஒரு ஆன்சர் எடு. 1 6 ஆர் 6, சரியா? 1 6 ஆர் 6 எங்கிட்ட மைனஸ் போட்டால் -5 வரும். 6. அப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து x² - 5x - 6 = 0, x + 1 இன்னொன்று x - 6 = 0. அப்போ x + 1 0, x - 6 = 0. அப்போ x = -1, x = 6. இதுதான் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. எக்ஸசைஸ் 3.10 ஃபஸ்ட்டு மாடல். ஏன்னா நீங்களா தான் செய்யணும் அப்படின்றக்காண்டி சொல்ல. நான் இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டு இருக்கிறத செஞ்சிருவேன், ஆனால் நீ புரிஞ்சுக்கிறேன்றனால சொல்கிறேன். அந்த கொஸ்டினில் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சொன்னால் இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடணும். இந்த ரெண்டாவதுக்கு கடைசியாக செஞ்சுக்கிறேன். இதை வந்து சால்வ் பை யூஸிங் குவாட்ரேட்டிக் ஃபார்முலான்னு வச்சுக்க. சால்வ் பை யூஸிங் குவாட்ரேட்டிக் ஃபார்முலான்னு வச்சுக்க. இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடுனா x = -b ± √b² - 4ac/2a இப்படின்னு எழுதிடணும். இப்படி எழுதிடணும். இதில் ஃபார்முலாவை எழுதணும், எழுதவே இல்லையே, சும்மா சாதாரணமாக தானே செஞ்சேன். இது ஃபார்முலா எழுதி இந்த ஆன்சர் கொண்டு வரேன் பாரு. இதில் ax² + bx + c = 0. ஏக்கு என்ன வரும்? b = அப்படியே அப்ளை பண்ணு. +5 இங்கே மைனஸ் இருக்குது, இந்த ஒரு -5 சேர்ந்து என்ன ஆயிடும்? போடணும் அவசியம் இல்லை. +or - √(-5) -4 ac/2 அவ்வளோதான். 5 + or - 25 -5 என்ன ஆயிரும்? அது ஏன்னா -ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -24/2 5 + or - 49/2 எருமமா அடி வாங்க போகிறேன்ட்ட ரெக்கார்ட் ஆகிற போகுது. 49 வெளியே எடுத்தால் என்ன வரும்? 7 என்ன வந்துடும்? 2. 2 தான் பிரி, சரியா? 2 தான் பிரிக்கையில் 5 + 7/2 5 - 7/2 7 5 12/2, சரியா? -2/2. அப்போ அடித்தா என்ன வரும்னு பாரு. அடிச்சு பாரு. அடித்தா என்ன வந்துடும்? சொல்லு சும்மா. 6 வந்துடும். அடுத்து என்ன வந்துடும்? அந்த ஆன்சர் கரெக்டானு பாரு. இந்த இங்கே பாரு, இந்த இருக்குல்ல. ஆனால் செஞ்ச ஸ்டைல் வேறு, மெத்தடு வேறு. அதுக்கு தான் உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொஸ்டின் அப்படியே ஈக்குவேஷன் தான் தெரியும், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அந்த பாதையில் தான் போகணும். சால்வ்னு சொல்லிட்டு ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா இந்த மாதிரி ஃபேக்டர் பண்ணி எடுத்துடலாம். தமிழில் காரணி முறையான்னு பார்த்துக்காது என்னென்னு. ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு ஃபார்முலா மெத்தடுன்ற சூத்திரம், இருபடி சமன்பாடு சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரேட்டிக் ஃபார்முலா மெத்தடு, ஃபார்முலா தான் போட்டிருக்கேன் பாரு, அதை போட்டு எடுத்துகிட்டு வரணும். இடையில உள்ளது முழு வர்க்க பூர்த்தி முறைன்னு சொல்லுவாங்க தமிழில். முழு வர்க்க பூர்த்தி முறை. இது வந்து 3.11ல் செகண்ட் ரோமன் லெட்டருக்கு உள்ளது குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்படின்றது. கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றது அதுக்கு மேலே உள்ளது, 3.11ல் உள்ளது. 3.11ல் ஃபஸ்ட்டு. அதுதான் சிரமம் அப்படின்னு. அது என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். முழு வர்க்க பூர்த்தி முறை தமிழில். 3மே சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரே கொஸ்டினில். இங்கே கவனிடா. முதல்ல வந்து இங்கே முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோ. முன்னாடி x² முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இருக்காடா? இருந்தால் என்ன செய்யணும்னு தெரியணும்னா டிவைட் பண்ணிடணும். முன்னாடி நம்பர் இருக்கக்கூடாது, கண்டிஷன். x² முன்னாடி என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த நம்பரால் என்ன செய்யணும்? அது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். எதுக்கு? கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடுக்கு. இதுக்கு பேர் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடு, மறந்துடாத. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், முழு வர்க்க பூர்த்தி முறை என்னமோ சொல்லுவாங்க, பார்த்துக்கிறதுல தமிழில்.
இந்த எழுதியிருக்கேன். இதில் முன்னாடி நம்பர் இருந்தால் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம்ல, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது. தமிழில் கெழுக்கல்னு சொல்லுவாங்க, குணகம்னு சொல்லுவோம்ல, முன்னாடி உள்ள நம்பருக்கு பேர். இதில் இல்லை, இருந்தால் இந்த இடத்துல நம்ம அதை ஹோலாக டிவைட் பண்ணியிருக்கணும், முதல் ஸ்டெப்பு. சரி, இல்லை, அதனால் அதை நான் விட்டுட்டேன். சரியா சொல்கிறது? ரைட். கான்ஸ்டன்ட் அங்கிட்டு கொண்டு போ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஈக்குவல் டு ப்ளஸ் 6. ரைட். அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x அப்படின்னு எழுதிட்டேன். எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன நம்பர்னு பார்த்து 2ஆல் டிவைட் பண்ணணும். எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன நம்பரு? இந்த 5. 2ஆல் டிவைட் பண்ண அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அடிச்சிருந்தா ஒரு நம்பர் கிடச்சிருக்கும். ஆனால் இதில் என்ன செய்ய முடியல. நான் அப்படியே எழுதுறேன், பார்த்துக்க. இங்கிட்டும் ஸ்கொயர் பண்ணுறேன், அங்கிட்டும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறேன். புரியுதான்னு பார்த்துக்க. இந்த அடிச்சிருந்தா அந்த நம்பர் தான் எழுதியிருப்பேன். ஆனால் இங்கே என்ன செய்யலை, அடிக்க முடியல. அதனால அப்படியே தூக்கி எழுதியிருக்கேன். இது சப்போஸ் 6/2ன்னு வச்சுக்க, என்ன செஞ்சிருப்பேன்? அடிச்சு அந்த 3 ஸ்கொயர் போட்டிருக்கணும். நான் அடிக்க முடியாதனால அப்படியே போட்டேன். ரைட்டு. இப்போ எப்பயும் போல செய்வோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் இருந்துட்டு போகுது, ஈக்குவல் டு இதை கரெக்ட் பண்ணு. கரெக்ட் பண்ணுனா 5 ஸ்கொயர் பண்ணால் இன்னொரு 25 பை 4. குறுக்க கிராஸ் பண்ணுறா 24 ப்ளஸ் அங்கே 24 என்ன வரும்? 24 ப்ளஸ் 25/4 49/4. சரியா பாரு. இங்கே எழுத போகிறேன். இங்கே எழுத கவனமாக எழுதணும். இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்கு. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. தெரியுதான் பாரு. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இது ரெண்டை மட்டும் எழுதுனா போதும். எக்ஸு மைனஸ் 5/2 என்ன போடணும்? ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி என்னது? ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை எடுத்துட்டோம்னா அங்கிட்ட என்னடா விழுகும்? அதுக்கு முன்னாடி என்ன விழுகும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 49/4. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 5/2. நல்லா கவனிச்சுக்க. முதல்ல ஏதாவது நம்பர் இருந்தால் அதாவது டிவைட் பண்ணணும். நம்பர் இல்லை, அதனால் விட்டுட்டேன். கான்ஸ்டன்ட்டை மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். அடுத்து எக்ஸு பக்கத்தில் உள்ள நம்பரை 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். இந்த ஆருக்கு 2ஆல் டிவைட் பண்ணது 5/2ன்னு வந்துச்சு. அடிக்க முடியல, அதனால் அப்படியே எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். சப்போஸ் அடிக்க முடிஞ்சிருந்தா அந்த ஆன்சர் எடுத்து ஹோல் ஸ்கொயர்னு போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்? இந்த ரைட் சைடில் உள்ளதை நான் சரி பண்ணிட்டு வரேன். லெஃப்ட் சைடில் ஒன்றுமே செய்யலை. அதுக்கு என்ன, ஒன்று a ப்ளஸ் பி ஃபார்மா இதாகும், செட் ஆகும். இல்லைன்னா a மைனஸ் பி ஃபார்மா செட் ஆகும். இந்த -5க்கு போல +5 இருந்துருச்சுன்னு வச்சுக்குவேன். இங்கே என்ன, இங்கனக்குள்ள என்ன வந்திருக்கும்? அவ்வளோதான். +5/2ன்னு போட்டு வந்துருப்பேன். இங்கே மைனஸ் இருக்குன்னா -5/2ன்னு போட்டிருக்கேன். ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டா அங்கிட்டு என்ன விழுகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் √49/4 அப்படின்னு விழுகும். புரியுதான்னு பார்த்துக்க சொல்கிறது. இப்போ நான் ஆன்சர் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். பார்த்துக்க. இதை பிரித்தா என்ன வந்துடும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5/2. ரெண்டு ஆன்சர் எழுது. எக்ஸ் மைனஸ் 5/2 ஈக்குவல் டு 7/2 ஒன்று, எக்ஸ் மைனஸ் 5/2 ஈக்குவல் டு மைனஸ் 7/2. இது அங்கிட்டு கொண்டு போ, இதே அங்கிட்டு கொண்டு போ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/2 ப்ளஸ் 5/2. சரியாடா? டேய் கவனிச்சுக்க. இப்போ ஈக்குவல் டு 2 காமனாக எடுத்துக்க, மேலே ஆட் பண்ணிடலாம்ல. 12 அடிச்சா என்ன வந்துடும்? இந்த ஒரு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து இங்கே வா, இது அங்கிட்டு கொண்டு போ. எக்ஸ் ஈக்குவல் டு -7/2 ப்ளஸ் 5/2. காமனாக 2 எடுத்துரு. -7 ப்ளஸ் 5 -2/2 அடிச்சுட்டா என்ன வந்துடும்? அந்த வந்துருச்சு பாரு ஆன்சரு. மூணுக்குமே ஒரே ஆன்சர்ன்றது தெரியுதா? பாரு, இதுதான் கணக்குடைய மெத்தடு. இது 3.11ல் ஃபர்ஸ்ட் கணக்கு.